இந்த விட நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒரு யூனிவர்சிட்டி சைடில் ஒரு இமெயில் HTML இன்ஜெக்ஷன் ஃபைன் பண்ணேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்ட் POC தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வந்து நம்ம சேனலில் நிறைய லேப்ஸ் அண்ட் POC ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய வந்து போட்டிருப்போம். ஸோ ஃப்ரீ இருக்கிற டைமில் செக் பண்ணி பார்த்தேங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிவிசிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து UVAன்னு சொல்லிட்டு இது ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு ரேண்டமான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் லைவ்ல இல்லை. ஸோ அந்த லைவ்ல இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு சம் டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு போல சைட்டில். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பக்கை வந்து வெளியே பேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த பக்கை வெளியே பேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். ஸோ இதில் HTML இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ HTML இன்ஜெக்ஷன் தெரியும் உங்களுக்கு. HTML கோடை வந்து நம்ம கிளைண்ட் சைடில் வந்து ரன் ஆச்சு அப்படின்னா வந்து அதான் வந்து HTML இன்ஜெக்ஷன். அதாவது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் கூட ஒரு முன்னாடி ப்ரீ பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் என்ன பண்ணுவோம், JS கூட வந்து ரன் பண்ணுவோம் கிளைண்ட் சைடு. ஆனால் இது HTML இன்ஜெக்ஷனில் வந்து HTML கான்டெக்ட், அதாவது HTML சம் கைண்ட் ஆஃப் H டேக் A டேக் அதெல்லாம் வந்து கிளைண்ட் சைடில் இன்ஜெக்டாக தான் செக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து HTML இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இமெயிலில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இமெயில் எப்படி அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சும்மா ஒரு வெல்கம் மெசேஜ் மாதிரி டியர் தினேஷ் வி ஆர் வெல்கமிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த மாதிரி ரேண்டமாக வரும்ல. ஸோ நான் ஒரு காட்டுறேன் அந்த இமெயிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய சைட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா டியர் தினேஷ் இல்லை வெல்கம் தினேஷ், வெல்கம் ஆன் போர்ட். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு லைக் வெல்கமிங் மெசேஜில் அது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட நேமை மென்ஷன் பண்ணி ஒரு சம் கைண்ட் ஆஃப் மெசேஜ் வரும். ஸோ அந்த இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் அனுப்புறதுலையோ அரல்ஸ் இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் அனுப்புறது அப்படின்னா டியர் தினேஷ் வி ஆர் வெல்கமிங் யூ, ஸோ ஏரியாஸ் யுவர் ஆக்டிவேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அனுப்புறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நிறைய அப்ளிகேஷனில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நாம் இந்த மாதிரி வந்து ஒரு பக்கை வந்து பயன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இது இருக்கான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து இருக்குது பாருங்களேன். நான் வந்து ECCPன்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் பாருங்களேன், ஹாய் நான் HHன்னு போட்டிருக்கோம் என்னோட நேம். ஸோ அந்த இடத்துல நான் சப்ளை பண்ண ஒரு இன்புட்டை என்னோட இமெயிலுக்கே வந்து அனுப்புகிறாங்க. ஸோ புரியுதா? அதாவது நான் HHங்கிற அப்படிங்கிற யூசர் நேமை நான் வந்து அவங்க சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் HH அப்படிங்கிறத என்னோட யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். அந்த நேமை யூஸ் பண்ணி அவங்க ஹாய் HH வி ஆர் கான்டாக்டிங் நோட்டிஃபைன்னு சொல்லிட்டு அவங்களோட கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நான் சப்ளை பண்ண தெரியுமா HH அப்படிங்கிற இடத்துல, அந்த HH அப்படிங்கிற இடத்துல நான் வந்து HTML கான்டெக்ட் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது HTML கோடை வந்து அந்த இடத்துல கொடுத்து அந்த HTML கோடு வந்து இந்த இடத்துல ரெண்டாவதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண பார்க்க போகிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங்கிற ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகாது. ஆனால் HTML இன்ஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கும். ஏற்கனவே வந்து ஒரு யூனிவர்சிட்டி சைட்டில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதே தான் வந்து இதுவும். இந்த இடத்துல HH கொடுப்பீங்க தெரியுமா, அந்த HH அப்படிங்கிற கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு HTML பேரோடு வந்து கொடுத்தோன்னு வைங்களேன், அது வந்து இந்த இடத்துல ரெண்டரை ஆச்சு அப்படின்னா வந்து அதில் தான் வந்து HTML இன்ஜெக்ஷன் இன் இமெயில் கான்டெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பக்கு. ஸோ இதில் வந்து ப்ரியாரிட்டி வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. பட் எனவே நீங்கள் வந்து இந்த பக்கை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட எந்த பேராமீட்டர் வந்து இமெயிலில் வந்து ஃபஸ்ட்டு டிஃபெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் நேமா லாஸ்ட் நேமா இல்லை யூசர் நேமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த பேராமீட்டர் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த பேராமீட்டரை HTML கான்டெக்ட்லேருந்து கொடுக்கணும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ HHங்கிறது ஃபஸ்ட் நேமாக இருந்தால் ஃபஸ்ட் நேமில் சம் சார்ட் ஆஃப் பேலோட். ஸோ எந்த மாதிரி பேலோட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து லைக் H1 டேக்கில் வந்து தினேஷன் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஒரு லிங்க் கிரியேட் ஆகான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஆங்கர் டேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டேன். எந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து இந்த இடத்துல லிஃப்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்டர் பண்ணுற வேல்யூவை வந்து அந்த இடத்துல மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டெக்ஸ்ட்டில் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற POC வந்து இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ இது என்னன்னா வந்து UVA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி சைட்டு, ஒரு ரேண்டமான சைட்டு. ஸோ இப்போதைக்கு அந்த சைட்டு வந்து லைவில் இல்லை, அது வேறு பிரச்சனை. நான் ஜஸ்ட்டு POC ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் யூஸ் பண்ணியிருக்க பேரோடு வந்து ஆங்கர் டேக்னா லிங்க்கை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆங்கர் டேக் href=evil.com சைட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கிளிக் ஹியர் டு கெட் தீபாவளி கிஃப்ட் அண்டு ஆங்கர் டேக். அது வந்து ஒரு தீபாவளி பீரியட். ஸோ அதனால தான் வந்து சும்மா ஒரு ரிலேட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன் சும்மா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அந்த வல்னரபிலிட்டி இருக்குது, HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது. அந்த பிளேஸ் ஹோல்டரில் ஆங்கர் href=evil.com கிளிக் ஹியர் டு கெட் தீபாவளி கிஃப்ட் சொல்லி போட்டுருக்கேன். மீது எல்லாமே நார்மலாக எல்லாத்தையும் கரெக்டாக வந்து எப்பயும் கூட இருக்கிற அதே ஒரு நார்மல் டீட்டெயில்ஸ் தான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் கொடுத்தோடனே இவங்க வந்து வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ கேப்ஸா வந்து வெரிஃபை ஆகுது. ஸோ ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட்டு மெயில் போகிறேன். ஸோ மெயில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணியிருந்தா அந்த மெயில் வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், ஹலோ
ஸோ ஹேலோங்கிறது அவங்க லாங்குவேஜ். ஸோ ஆக்சுவலாக அதாவது வேறு லாங்குவேஜ். இங்கிலீஷ் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. வேறு ஏதோ லாங்குவேஜ் போல். ஸோ நமக்கு தேவையில்ல. ஹேலோ அது வந்து ஹலோக்கு வந்து இருக்கிறது போல். ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம கொடுத்த அந்த கோடு வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. கிளிக் ஹியர் டு கெட் தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து லிங்காக வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹெச்ஹெச்னு சொல்லிட்டு ஹெச்ஹெச்ங்கிறது இந்த சைட்டில் லாஸ்ட் நேம். இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது தான் வந்து ஆங்கர் டேக்கில் நான் வந்து சம் கோட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கோடு தான் வந்து இந்த இடத்துல ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ ரன் ஆயிருக்கு ஆக்சுவலி கோடு. ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து evil.comக்கு வந்து ரீடேட் ஆகும். ஸோ அது வந்து நான் evil.comனா நான் என்ன சைட் கொடுத்தனோ அதுக்கு வந்து ரீடேட் ஆகும். ஸோ நான் கிளிக் பண்ணனான்னு தெரியல ஆக்சுவலி. கிளிக் பண்ணல போல். ஓகே, இனிமேல் வாட்டவர் நீங்கள் கிளிக் பண்ணால் வந்து evil.com தான் ரீடேட் போகுது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து அந்த பேலோட் ஆங்கர் ஹெச்எஃப் evil.com கிளிக் ஹியர் டு தீபாவளி கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்பவே சிம்பிளான பேலோட். ஸோ எப்பயும் போல் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணால் evil.comக்கு வந்து ரீடேட் ஆகும். ஸோ அதை வந்து தெரிஞ்சதுதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பிஓசி வந்து ரொம்பவே சிம்பிளான பிஓசி தான். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு இம்பாக்ட் காட்ட முடியுமானா கொஞ்சம் இம்பாக்ட் காட்டுறது கஷ்டம் தான். ஒரு P4 அளவுக்கு தான் வந்து இந்த பக் வந்து வரும் மோஸ்ட்டாக. அது இல்லாமல் நிறைய சைட்டில் வந்து இதை வந்து லைக் அவுட் ஆஃப் ஸ்கோப் பக்கே போட்டிருப்பாங்க. அதேமாதிரி நிறைய VDP ப்ரோக்ராம்ஸ் என்னென்னா லைக் இந்த பக்கை வந்து P4 அந்த ஆல்சோ இதில் அந்தளவுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் எனிவே இது வந்து ஒரு P4 பக்காக தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு சில ப்ரைவேட் சைட்டில் வந்து லைக் இதுக்கு வந்து பவுண்டியும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் அதாவது அந்த ஆர்கனைசேஷனை பொறுத்தது வந்து இந்த பக்குக்கு வந்து பே பண்ணலாமா பே பண்ணக்கூடாதா, இல்லை அப்ரிஷியேஷன் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆர்கனைசேஷனை பொறுத்தது. பட் இது வந்து ஒரு ஸ்டில் வேல்டான பக் தான். ஸோ இந்த பக்கை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பக்கெலாம் வந்து ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. ஏன் அப்படின்னா இதுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு கொஞ்சம் ரொம்ப டீப்பாலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து எந்த டூலும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பர்ப் சூட்லாம் யூஸ் பண்ண எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்க. எந்த பேராமீட்டர் இமெயிலில் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ அந்த பேராமீட்டரில் HTML பேலோட வந்து கொடுக்க போகிறீங்க. இது வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா உங்களுக்கு பக் வந்து அக்செப்ட் ஆகும். இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகலைன்னா வந்து பக் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பக் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது இம்பாக்ட் எப்படி கலப்பலாம் அப்படின்னா வந்து ரொம்பவே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். பட் ஆனால் பண்ணலாம். ஸோ இதே தான் கிளிக் ஹியர் டு தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம evil.com கொடுத்து தெரியுமா, evil.com அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு நீங்களே ஹோஸ்ட் பண்ண சைட்டு. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நான் தான் வந்து ஒரு ஹேக்கர், பயங்கரமான ஒரு கெட்ட ஹேக்கர். எனக்கு வந்து நிறைய வந்து பணம் சம்பாதிக்கணும், நிறைய ஏமாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த மாதிரி சைட்டில் வந்து ஒரு பக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது இந்த மாதிரி இமெயிலில் ஒரு பக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இதே பேலோட யூஸ் பண்ணி ஆங்கர் HTML டேக் யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சர்வர் லிங்க் வந்து கொடுப்பேன். அந்த சர்வர் லிங்க் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுற என்னோட சர்வராக இருக்கும். ஸோ அந்த சர்வரில் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்து ஒரு மால்வேர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மால்வேரை ஹோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் யாரெல்லாம் அந்த சர்வரை போய் விசிட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மால்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு டக்குன்னு வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வர மாதிரி நான் வந்து ஒரு மால்வேர் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் அந்த சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா அந்த மால்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டவுன்லோட் மட்டும் தான் ஆகும், இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு பண்ணுறது தான். பட் வாட் எவர் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சர்வர் நேம் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த சர்வர் வந்து மாலர் ஹோஸ்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து லைக் ஒரு கிராஸ் ஸ்கிரிப்டிங் பேரோட எழுதி வச்சுட்டு உங்களோட குக்கி தான் வந்து எனக்கு வர மாதிரி பண்ணலாம். இல்லை வெப்கேம் ஹைஜாக்கிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய மாரி ட்ரை பண்ணலாம். அந்த சர்வர் நீங்கள் விசிட் பண்ணால் தான் வந்து பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேரோடு வந்து எழுதிட்டேன். சர்வர் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுற சர்வர். நான் கண்ட்ரோல் பண்ணுற சர்வரில் மால்வாரோ அரல்ஸ் வெப்கேம் ஹைஜாக்கிங் ஸ்கிரிப்டோ அரல்ஸ் குக்கி ஹைஜாக்கிங் ஸ்கிரிப்டோ ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அதை எழுதிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இந்த பக் இருக்குது தெரியுமா, இந்த HTML இன்ஜெக்ஷன் பக் இருக்கிற எல்லா சைட்டுக்கும் போயிட்டு உங்களோட இமெயில் வந்து போடுவேன். உங்களோட இமெயிலை போட்டு இந்த மாதிரி வந்து ஹலோ கிளிக் ஹியர் டு தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லி போடுவேன். சரி, நீங்கள் டெக்னிக்கலான ஆள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் நாலேஜ் தெரியாத ஒரு காமன் மேன் வந்து இதை பார்த்தாருன்னு நினைப்பாரு அப்படின்னா வந்து ஓகே தீபாவளி கிஃப்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ண சர்வருக்கு வந்து அவர் வந்து ரீடேட் ஆவார். ரீடேட் ஆகும்போது சம் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் இருந்தாலும் வந்து கிரியேட் பண்ண முடியும். சம் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து லைக் இந்த மாதிரி வெப்காம் ஹைஜாக்கிங் பண்ணுறது, ஆர்எல்ஸ் வந்து லைக் மாடல் ஹோஸ்ட் பண்ணி அவங்க இதில் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது, இல்லை ஆட்வேர் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து இம்பாக்ட்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஏன் P4 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கரெக்டாக போய் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் எனக்கு வந்து அதில் அட்வான்டேஜ். கிளிக் பண்ணால் தான் இம்பாக்டே ஸ்டார்ட் ஆகும். கிளிக் பண்ணலை அப்படின்னா வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் வந்து எனக்கு விக்டிம் கிடையாது. கிளிக் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணுற சர்வருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து என்னால் ஒரு சம் சார்ட் ஆஃப் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல விக்டிம் வந்து ஒரு கிளிக் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது வந்து இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
அது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி சைட்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜும் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காது, ஸோ இந்த மாதிரி இதுக்கு லிங்கை கிளிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது. பட் எனிவே காமன் மேனுக்கு ஸோ அந்தளவுக்கு இல்லைல்ல. ஸோ அவங்களையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த பக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பிளாக் அட்டாக்கர் கிடையாது, ஒயிட் அட்டாக்கர். ஸோ அதனால் இந்த பக்கை ரிப்போர்ட் பண்ணியாச்சு சேஃபாக. பக்கை வந்து பேட்சும் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பக்கை வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பக்கு தான். இதே பக்கை வந்து நான் ஒரு யூனிவர்சிட்டி சைட்டில் முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் நம்மளோட சேனலில். ஸோ அந்த சேனலில் அந்த வீடியோட லிங்க்கை மேலேயோ கீழேயோ எங்கேயோ ஒன்று கொடுக்குறேன், போய் செக் பண்ணுறதா செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. ஸோ என்னோட இந்த POC புரிஞ்சுதா புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பக் உங்களுக்கு புரிஞ்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னோட டீச்சிங் புரிஞ்சுதா புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. Have a nice day. Bye.